வணக்கம். கற்றல் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காணொளியில நம்ம பார்க்க போற சாப்டர் 8 டெசிமல்ஸ்ல எக்ஸசைஸ் 8.2ல கொஸ்டின் நம்பர் 1 and 2 பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பத்தி பார்க்கலாம். Question number 1. Complete the table with the help of these boxes and use decimals to write the number. ஸோ என்ன பண்ணணும்னா அவங்க பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு டேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி டெசிமல் வேல்யூ எழுத சொல்லியிருக்காங்க நம்ம டேபிளில். ஃபர்ஸ்ட் ஏ கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் ஏ பாருங்க, இந்த பாக்ஸ் பாருங்க. இதில் எவ்வளோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது? 10 ரோஸ் இருக்குது அண்ட் 10 காலம்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக இதில் 10x10 டேபிள் இது. அப்போ இதில் மொத்தம் எவ்வளோ பாக்ஸஸ் இருக்கும்? 100 பாக்ஸஸ் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் எவ்வளவு? 100. ஸோ இந்த 100 பாக்ஸஸில் எவ்வளோ பாக்ஸ் ஷேட் ஆயிருக்கு? ரோஸ் கலரில் தெரியுதுல, அதில் எவ்வளோ பாக்ஸ் ஷேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்காங்க, செகண்ட் காலம் ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்காங்க, அண்ட் தேர்ட் காலமில் ஒரு 6 ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ ஷேட் ஆயிருக்கு? 26 ஷேட் ஆயிருக்கு. 26 பாக்ஸஸ் ஷேட் ஆயிருக்கு. ஷேடட் பாக்ஸஸ் 26. அப்போ இதை இப்போ எப்போ டெசிமல் ரெப்ரசன்டேஷனில் சொல்கிறது? டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஈக்குவல் டு 26 டிவைடட் பை 100. 100 பாக்ஸஸில் 26 பாக்ஸஸ் ஷேட் ஆயிருக்கு. அப்போ 26 டிவைடட் பை 100 எப்படி எழுதுவோம் நம்ம? டெசிமல் வேல்யூ டிவைடட்ல 2 0 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நம்ம மேலே 2 வேல்யூஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போது நம்ம ஆன்சர் எப்படி வரும்? 0.26 1 2. ஸோ 2க்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு டெசிமல் வேல்யூ ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுருக்கோம். அப்போது ஏயோட ஆன்சர் என்ன? 0.26. நெக்ஸ்ட் கொஸ்டின் பி. பியில் பாருங்கள், 2 பாக்ஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாக்ஸ் பாருங்கள், அதில் 100 ரோஸ் பாருங்கள், 10 ரோஸ் 10 காலம்ஸ். அப்போ 100 பாக்ஸஸ் இருக்குது. அப்போ 100 பாக்ஸஸில் எல்லா பாக்ஸுமே ஷேட் ஆகிருக்கு. அப்போ 100 பாக்ஸஸும் ஷேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பாக்ஸில் பாருங்கள், 100ல் எவ்வளோ ஷேட் ஆகிருக்கு? 10 20 30, இங்கே ஒரு 8, 38. அப்போது எவ்வளோ பாக்ஸஸ் ஷேட் ஆகிருக்கு? ஃபஸ்ட்டில் 100 டிவைடட் பை 100. 100 பாக்ஸஸில் 100 பாக்ஸும் ஷேட் ஆயிருக்கு. அப்போ 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் இந்த இதில் எவ்வளோ பாக்ஸ் ஷேட் ஆயிருக்கு? 38. 100 பாக்ஸஸில் 38 பாக்ஸஸ் ஷேட் ஆயிருக்கு. அப்போ 38 டிவைடட் பை 100. 100 டிவைடட் பை 100 நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஸோ மேலே இருக்கிற 2 0வும் கீழே இருக்கிற 2 0வும் நம்ம கட் பண்ணுறோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பேலன்ஸ் 1 தான் கிடைக்கும். அப்போது 1 ப்ளஸ் 38 டிவைடட் பை 100. அப்போ என்ன பண்ணணும்? 38 முன்னாடி ஒரு பாயிண்ட் வைக்கணும். ஏன்னா டிவைடடில் 100 இருக்குல்ல, அப்போது 0.38. அப்போது 2 ஆட் பண்ணால் நம்ம என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1.38 கிடைக்கும். அப்போ பியோட டெசிமல் வேல்யூ என்ன? 1.38. நெக்ஸ்ட் கொஸ்டின் சி. சிலையும் பாருங்கள், 2 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸஸ் ஃபுல்லாகவே ஷேட் ஆகிருக்கு. அப்போது 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் செகண்ட் பாக்ஸில் பாருங்கள், இந்த செகண்ட் டேபிளில் 100 பாக்ஸஸில் 10 20 28 பாக்ஸஸ் தான் ஷேட் ஆயிருக்கு. அப்போ 28 டிவைடட் பை 100. 100 டிவைடட் பை 100 என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ் 28 டிவைடட் பை 100 நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 2 வேல்யூஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.28. இப்போ 1 ப்ளஸ் 0.28 நமக்கு ஆட் பண்ண என்ன வேல்யூ கிடைக்கும்? 1.28 கிடைக்கும். இப்போ நமக்கு 3 வேல்யூஸுமே கிடச்சிருச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேபிளில் போட போகிறோம். இப்போ டேபிள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தான் நம்மளுடைய டேபிள். ஃபர்ஸ்ட் நமக்கு ஏயோட ஆன்சர் என்ன கிடச்சிச்சு? நம்பர் டெசிமல் வேல்யூ என்ன கிடச்சிச்சு? 0.26. ஸோ இதில் பாருங்கள், பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ தான் என்னது? ஒன்ஸ். அப்போ நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது? 0 இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்ஸுக்கு கீழே 0 போட்டிருக்கேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூஸை நம்ம என்ன சொல்லுவோம்? 10th வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 10th என்ன வேல்யூ இருக்குது? 2 இருக்குது. அதனால் 10th கீழே 2 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 10th அடுத்து என்ன சொல்லுவோம்? 100th. 100th என்ன வேல்யூ இருக்குது? 6 இருக்குது. அதனால் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம்? 6 போட்டிருக்கோம்.
அதே மாதிரி பியோட ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிச்சு 1.38. அப்போ நம்பரில் என்ன போடணும் 1.38. ஒன்ஸ் வேல்யூ இங்கே என்ன இருக்குது ஒன்ஸ் பிளேஸில் 1 இருக்குது அப்போ 1. 10th பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது 3 இருக்குது அப்போ 10th கீழே 3 போடணும். அண்ட் 100th பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது 8 இருக்குது அதனால் 100th கீழே என்ன போட்டிருக்கேன் 8 போட்டிருக்கேன். அதே மாதிரி சியோட ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சி 1.28 கிடச்சிச்சு. அப்போது ஒன்ஸ் வேல்யூ பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது 1 இருக்குது. ஸோ ஒன்ஸ் கீழே 1 போட்டுட்டேன். 10th பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது 2 இருக்குது. அப்போ 10th கீழே நம்ம என்ன போடணும் 2 போடணும். 100th பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது 8 இருக்குது. அதனால் 100th பிளேஸில் 8 போட்டிருக்கேன். இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பற்றி பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2. Write the numbers given in the following place value table in decimal form. ஸோ அவங்க வந்து ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த டேபிளர் காலம். இந்த டேபிளர் காலமில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பிளேஸ் வேல்யூஸ். இது வந்து பிளேஸ் வேல்யூ டேபிள். இதில் வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் டெசிமல் ஃபார்மில் வந்து எழுத போகிறோம் இந்த நம்பர்ஸை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏ பார்க்கலாம். கொஸ்டின் ஏ இதான் நம்மளுடைய டேபிளர் காலம். இதை வச்சு தான் நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணி டெசிமல் வேல்யூஸ் வந்து எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ பார்க்கலாம். ஏல பாருங்க இந்த டேபிளர் காலம் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல 100 பிளேஸில் என்ன இருக்குது 0 இருக்குது. 10th பிளேஸில் 0 இருக்குது. ஸோ இது நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை. நெக்ஸ்ட் பாருங்க ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது 3 இருக்குது. அப்போ 3 × 1 ப்ளஸ் 10th பிளேஸில் 2 இருக்குது. அப்போ 10th நம்ம வந்து 1/10 எப்படி எழுதுவோம் 1/10 எழுதுவோம். அப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்குது 2 இருக்குது. அப்போ 2/10 எப்படி எழுதுவோம் 2/10 எழுதுவோம். ப்ளஸ் 100th எப்படி எழுதுவோம் 1/100 எழுதுவோம். அப்போ 500th எப்படி எழுதுவோம் 5/100 எழுதுவோம். நெக்ஸ்ட் 1000 பிளேஸில் என்ன இருக்குது 0 தான் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூ நம்ம எப்படி எழுதுவோம் 3 + 2/10 + 5/100. இப்போ 2/10 வந்து நம்ம எப்படி எழுதுவோம் 2/10 அதை வந்து எப்படி டெசிமல் வேல்யூவில் எழுதுவோம் ஒரு வேல்யூக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 3 + 0.2 + 5/100. ஸோ 5/100 என்ன எழுதணும் டிவைடடில் 2 zeros இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் மேலே 2 வேல்யூஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போது 5 மட்டும் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஒரு 0 போட்டு அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாயிண்ட்டை வந்து வைக்கணும். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். 3 + 0.2 + 0.05 இந்த மூணையுமே நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 3.25 வந்து ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பி. பி பாருங்க 100 பிளேஸில் 1 இருக்குது. அப்போது 100 + 10th வேல்யூ இல்லை. ஸோ 0 இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்ஸில் 2 இருக்குது. அப்போது +2 ப்ளஸ் எவ்வளோ 10th இருக்குது 6/10. அப்போது 6/10 ப்ளஸ் 100th என்ன வேல்யூ இருக்குது 3. அப்போ 3/100. 1000th எதுவுமே இல்லை. அப்போ நம்ம இப்போ இதை எப்படி எழுதுவோம் 100 + 2 + 6/10 + 3/100. இதை இப்போ எப்படி நம்ம டெசிமல் வேல்யூவில் எழுதலாம் 6/10 0.6 3/100 எப்படி எழுதலாம் 0.03. 100 கீழே வந்து 2 zeros இருக்குது. அதனால மேலே இருக்க நம்பர்ஸ்க்கு முன்னாடி 2 நம்பர்ஸ் முன்னாடி நம்ம பாயிண்ட் வைக்கணும். அப்போ 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 0 போட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாயிண்ட் வந்து வைக்கணும். பாருங்கள் இப்போது 1 2 2 வேல்யூஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த 3 வேல்யூவை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 102.63 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் சி. சி பாருங்கள் 100 பிளேஸில் 0 இருக்குது. ஸோ நம்ம அதை பார்க்க வேண்டிய தேவையில்லை. 10th பிளேஸில் 3 இருக்குது. 3 10s. அப்போது 3 × 10 3 × 10 என்ன நமக்கு கிடைக்கும் ஆன்சர் 30. ஒன்ஸ் பிளேஸ்லேயும் 0 இருக்குது. ஸோ தேவையில்லை. 10th பிளேஸ்லேயும் 0 இருக்குது. ஸோ பார்க்க வேண்டிய தேவையில்லை. 100th பிளேஸில் என்ன இருக்குது 2. அப்போ 200th. அப்போ 2/100. 1000th பிளேஸில் என்ன இருக்குது 5. இப்போ 5/1000. அப்போ நம்ம எப்படி எழுதணும் 30 + 2/100 + 5/1000. இதை எப்படி இப்போ நம்ம டெசிமல் எழுதலாம் 30 + 2/100 என்ன பண்ணணும் 2க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் 0 போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வைக்கணும். ஏன்னா
டிவைடட்ல 2 0 இருக்குது. அப்போது நம்ம நியூமரேட்டரில் என்ன பண்ணோம், 2 வேல்யூஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஸோ பாருங்கள் 1 2. ஸோ 2 வேல்யூஸ்க்கு முன்னாடி நம்ம பாயிண்ட் வந்து வச்சுருக்கோம். ப்ளஸ் இப்போது பாருங்கள் நெக்ஸ்ட்டு 5 டிவைடட் பை 1000. இப்போ 3 0 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 3 வேல்யூஸ்க்கு முன்னாடி நம்ம நியூமரேட்டரில் பாயிண்ட் வந்து வைக்கணும். அப்போது 5 மட்டும் ஒரு வேல்யூ தான் இருக்குது நமக்கு 5. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி 2 zeros ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாயிண்ட் வந்து வைக்கணும். இப்போ பாருங்கள் 1 2 3. 3 வேல்யூஸ்க்கு முன்னாடி நம்ம பாயிண்ட் வந்து வச்சுருக்கோம். இப்போ இந்த 3 வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ணணும். 30 ப்ளஸ் 0.02 ப்ளஸ் 0.005. இந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 30.025 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் டி பாருங்க. 100 பிளேஸில் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2 into 100 ப்ளஸ் 1 tens. அப்போது 10 ப்ளஸ் 1's பிளேஸில் 1 இருக்குது ப்ளஸ் 1 ப்ளஸ் எவ்வளோ 10th இருக்குது, 9 10th இருக்குது. அப்போது 9 டிவைடட் பை 10. 100 பிளேஸில் 0 இருக்குது. ஸோ நம்ம அதை பார்க்க வேணாம். 1000 பிளேஸில் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2 டிவைடட் பை 1000. அப்போ நம்ம இப்போ எப்படி எழுதணும், 200 ப்ளஸ் 10 ப்ளஸ் 1 ப்ளஸ் 9 10th ப்ளஸ் 2000. இப்போ வந்து நம்ம டிவைடட்ல இருக்கிறத வந்து டெசிமல் ஃபார்ம் கொண்டு வரலாம். ஸோ இப்போ இந்த இன்டிஜர் வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 200 ப்ளஸ் 10 ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு 211 கிடைக்கும். ப்ளஸ் 9 டிவைடட் பை 10 நம்ம எப்படி எழுதுவோம், 0.9 எழுதுவோம் டெசிமல் வேல்யூவில். ப்ளஸ் 2 டிவைடட் பை 1000 எப்படி டெசிமல் வேல்யூ எழுதுவோம், 0.002. இப்போ இந்த 3 வேல்யூவை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 211.902 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இ பாருங்க. இப்போ டேபிளர் காலம் பாருங்க. 100 பிளேஸில் என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ நம்ம அதை பார்க்க வேண்டிய தேவையில்லை. 10's பிளேஸில் 1 இருக்குது. அப்போ 1 tens. 1 into 10 என்ன கிடைக்கும், 10 ப்ளஸ் 1's பிளேஸில் என்ன இருக்குது, 2. அப்போ 10 ப்ளஸ் 2 ப்ளஸ் 10th பிளேஸில் என்ன இருக்குது, 2. 2 by 10. 100th பிளேஸில் 4 இருக்குது. அப்போ 4 டிவைடட் பை 100 ப்ளஸ் 1000th பிளேஸில் 1 இருக்குது. அப்போ 1 டிவைடட் பை 1000. அப்போ 10 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 10th ப்ளஸ் 4 100th ப்ளஸ் 1000th. இப்போது இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணலாம். 10 ப்ளஸ் 2 என்ன கிடைக்கும், நமக்கு 12 கிடைக்கும். 2 by 10 நம்ம எப்படி எழுதுவோம், டெசிமல் வேல்யூவில் 0.2ன்னு எழுதுவோம். 4 டிவைடட் பை 100 எப்படி எழுதுவோம், டெசிமல் வேல்யூவில் 0.04ன்னு எழுதுவோம். ப்ளஸ் 1 by 1000 எப்படி டெசிமல் வேல்யூவில் எழுதுவோம், 0.001ன்னு எழுதுவோம். இப்போ வந்து இந்த 4 வேல்யூஸையுமே நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 12.241 வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் பிளேஸ் வேல்யூவில் இருக்க வேல்யூஸ் வந்து டெசிமல் ஃபார்முக்கு வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 8.2ல் ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த 2 கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.